ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இருப்பார். அவரை தலைமையாக கொண்டு தஜ்ஜாலோடி போராடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அப்ப எந்த சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலை தஜ்ஜால் இந்த உம்மத்தை குழப்பம் செய்து கொண்டு தஜ்ஜாலினுடைய அந்த கடைசி நேரத்தில் கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இரண்டாவது ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவ உலகம் இந்த உம்மத்தின் மீது போர் தொடுத்து இந்த உம்மத்தினுடைய சொத்துகளையும் இந்த உம்மத்தினுடைய நாடுகளை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குவான் என்பதாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அவங்க இறங்கி உடனே நேரம் மஸ்ஜிதுல் அக்ஸா, இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, மூமின்கள் எல்லாம் சுபுகு தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி கொண்டிருக்கும் பொழுது, தக்பீர் கெட்டுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அக்ஸாவினுடைய கதவை திறந்து உள்ளே வருவார். உள்ளே வர ஆரம்பித்தவுடன்